இன்னைக்கு ரீசனிங்ல நம்பர் அனாலஜி ரிலேட்டடான 10 questions டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் question, select the option in which the numbers are not related in the same way as the numbers of the following set. Not related, ஓகேங்களா, இந்த following set. ஸோ இந்த செட்டில் given set ஒரு certain பேட்டர்னில் இருக்கும், அந்த பேட்டர்னில் இல்லாத ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பாருங்கள். 12 இங்கே என்ன இருக்குது, 35 2. அப்போது 12 divided by 2 என்ன வரும், 6. 6 square 36 minus 1 35. ஸோ இந்த பேட்டர்னில் இல்லாத ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 64 divided by 8. ஃபஸ்ட் நம்பர் divided by தேர்ட் நம்பர் என்ன வருது, 8. 8 square 64 minus 1 என்ன வருது, 63 வருது. பட் இங்கே என்ன இருக்குது, 64 இருக்குது. ஸோ இது இந்த பேட்டர்னில் இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். 21 divided by 3 என்ன வரும், 7. 7 square 49 minus 1 48. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருதா. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். 72 divided by 9 என்ன வரும், 8. 8 square 64 minus 1 63. ஸோ இங்கே 63 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 72 divided by third number 7 equal to 6. 6 square 36 minus 1 35. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஒன், select the set in which the numbers are related in the same way as the numbers of the following set. நமக்கு given set என்ன கொடுத்துருக்காங்க, செட்டில் 6 800 இருக்குது. ஸோ 6 ஸ்கொயர் என்ன வரும், 36. 8 ஸ்கொயர் 64. ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருது, 4. 6 + 4 10, ரிமைனிங் 1. ஸோ 100. நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் என்னது, 49. 6 ஸ்கொயர் 36. இப்போ அதை ஆட் பண்ணுங்கள், 15 + 5 ரிமைனிங் 1 8. ஸோ 85. ஸோ இங்கே 85 கரெக்டாக இருக்குது. ஸோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. இதை ஆட் பண்ணுங்கள், 5. 8 + 6 14. ஸோ 145 கரெக்டாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு 5th டேர்ம். ஸோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், தட் இஸ் ரிலேட்டட் டு 5th டேர்மாக இருக்கணும். ஓகேவா. இன் த சேம் வே ஆஸ் த செகண்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஃபஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஃபோர்த் நம்பர். அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், ஒரு பேட்டர்ன் லாஜிக்ஸ் இருக்கும். அதே லாஜிக்கில் தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, அதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இங்கே 5th-லேருந்து 6th என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. இப்போது இங்கே வந்து 48 39 இருக்குது. 39லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணால் 48 வரும், ப்ளஸ் 9 ஆட் பண்ணால் போதுமா. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ 148லேருந்து 84. ஸோ எவ்வளோ ஆட் பண்ணணும், 84லேருந்து 4 6. ஸோ 64 ஆட் பண்ணுமா, இங்கே 64 ஆட் பண்ணணும். ஓகேவா. இந்த 64ங்கிறது என்ன, இங்கே 9ங்கிறது என்ன. ஓகேவா, ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர்ஸு. இது ஃபஸ்ட்டு டிஜிட் 39ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட் 3 ஸ்கொயர் 9. 84ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது, 8. ஸோ 8 ஸ்கொயர் 64 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரணும், 75ஓட ப்ளஸ் ஆட் பண்ணும். எதை ஆட் பண்ணும், இந்த 75ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது, 7. 7 ஸ்கொயர் 49 ஆட் பண்ணும். ஸோ அப்போது 75 + 49 ஆட் பண்ணுங்கள். 14க்கு 4 ரிமைனிங் 1. ஸோ 12. ஸோ 124. தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், fourth question. Select the set in which the numbers are related in the same way as the numbers of the following set. ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா. இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 2 9 இருக்கா. 2 9 2 × 9 எவ்வளோ, 18. அதோட இந்த 2 9 அப்படியே 29 எழுதுங்க.
இது ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வரும் 47 வருதா அதே மாதிரியே இதில் பாருங்கள் 10 into 5 எவ்வளோ வரும் 50 இதில் 10 5 வந்து அப்படியே எழுதுங்க கம்பைன் பண்ணி நம்பராக எழுதுங்க ப்ளஸ் 10 into 5 50 இதோட 105 ஓகேவா ஆட் பண்ண எவ்வளோ வருது 155 இதுதான் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வருது 8 into 9 என்ன வரும் 72 இதோட என்ன ஆட் பண்ணணும் 89 ஆட் பண்ணணும் யூனிட் டிஜிட் பாருங்கள் 9 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 11 வரும் ஸோ யூனிட் டிஜிட் 1ல் முடியும் இங்கே எப்படி இருக்குது 0 இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் என்ன வரணும் 9 into 5 45ஓட எதை ஆட் பண்ணணும் 95 ஆட் பண்ணணும் 45 + 95 என்ன வருது 140 வருதா ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் நம்பர் ஓகேங்களா இந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் தட் இஸ் ரிலேட்டட் டு தேர்ட் நம்பர் in the same way as the second number is related to first number and sixth number is related to the fifth number ஓகேவா இப்போ இங்கே என்ன இருக்குது 19 இருக்குது இங்கே 437 இருக்குது அப்போது 19 வந்து ஒரு எப்படி இருக்குது ஒரு 2 digit நம்பர் இங்கே ஒரு 3 digit நம்பர் இப்போ 19ஓட ஏதோ சம்திங்கை மல்டிபிள் பண்ணி தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு 437 வந்திருக்கு ஸோ அதனால் 437 டிவைடட் பை 19 பண்ணுங்கள் என்ன வரும் 19 வந்து 2 times வந்து 38 38னா ரிமைனிங் 43க்கு எவ்வளோ வருது ப்ளஸ் 5 வருதா எவ்வளோ 3 times 57 அப்போது உங்களுக்கு என்ன வருது 19 into 23 தான் 437 நெக்ஸ்ட்டு 17 பார்த்தீங்கன்னா 17 இங்கே வந்து இன்ட்டு 19 17 into 19 தான் 323 ஓகேவா ஸோ நீங்கள் டேபிள்ஸ் வந்து ஒரு 20 டேபிள்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் ரிலேட்டடான கொஷின்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் ஓகேவா இப்போது இங்கே 17க்கும் 19க்கும் எவ்வளோ வருது நெக்ஸ்ட்டு +2 தான் இருக்குது ஆனால் 19க்கு 23க்கு எப்படி இருக்குது +4 வருது ஸோ அப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி பார்க்கக்கூடாது இப்போ 17க்கு அடுத்து 19 இருக்குது 19க்கு அடுத்து 23 இருக்குது அப்படின்னா என்ன நம்பர்ஸ்னு பாருங்கள் 19க்கு மல்டிபிள் பை 19க்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போது 17 அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் 23 அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் என்ன வரும் 29 ஸோ 23 into 29 மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள் 3 into 9 என்ன வரும் 27க்கு 7 ஸோ யூனிட் டிஜிட் 7ல் முடியும் ஸோ 667ங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வச்சும் ஆன்சர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு sixth one select the option in which the numbers are not related in the same way as are the numbers of the following set so not related பார்க்கணுமா இங்கே என்ன இருக்குது 7 17 to 38 இந்த நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் 7 into 17 என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 119ன்னு வரும் ஓகேங்களா இப்போ டேபிள்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது 119னா இன்ட்டு 2 பண்ணாவே உங்களுக்கு என்ன வந்துடும் 238ங்கிறது வந்துடும் ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷனில் எது நாட் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கணும் 7 into 14 எவ்வளோ வரும் 98 into 2 196 ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது செகண்ட் ஒன் பாருங்கள் 6 into 16 எவ்வளோ வரும் 96 into 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 192 ஸோ செகண்டும் கரெக்டாக இருக்குது தேர்ட் ஒன் பாருங்கள் 9 into 12 எவ்வளோ வரும் 108 into 2 உங்களுக்கு என்ன வரும் 216ன்னு வரும் பட் இங்கே என்ன இருக்குது 218 இருக்குது ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஃபோர்த் ஒன் பாருங்கள் 8 into 13 எவ்வளோ 104 into 2 208 கரெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ எந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகலையோ அந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இந்த கொஷின் வந்து இந்த லைன் என்ன லைன் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டுவா இல்லை நாட் ரிலேட்டட் டுவா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் செவன்த் ஒன் செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ்
related to third term. In the same way, second term is related to the first term. Okay வா? என்ன இருக்கு? 19 இருக்கு. இங்க 198 இருக்கு. எப்படி வந்து 19 இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. 19 ஓட ஒரு 10 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 119 வந்துருமா? ஓகேவா? இதோட plus 8 ஆட் பண்ணா 198 னு வந்துரும். சோ இப்போ 10ங்கிறது எப்படி வந்திருக்கு? 8 னா எப்படி வருதுன்னு பாருங்க. 10ங்கிறது என்னன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா 1 plus 9. இந்த 8ங்கிறது என்னது? அந்த 9 minus 1. ஓகேவா? சோ இதே சேம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 26 இன்டு என்ன பண்ணும்? 2 plus 6 என்ன வருது? 8. 8 ஆல மல்டிபிள் பண்ணீங்க 48 க்கு 8 remaining 4 16 plus 4 20. so 208. இதோட நீங்க என்னது ஆட் பண்ண வேண்டியது? என்னது ஆட் பண்ணும்? 6 minus 2 4 ஆட் பண்ணீங்கன்னா 212 வரும். so first option தான் answer. next 8th one பார்க்கலாம். 8th one பாருங்க. select the option that is related to third term. in the same way second term is related to first term, sixth term is related to fifth term. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஒரு சர்டன் பேட்டர்னில் இருக்கும். அதே பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள் 169ங்கிறது என்னது? 13 ஸ்கொயர். 324ங்கிறது 18 ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் 6 + 4 + 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 13. அதனுடைய ஸ்கொயர் தான் 169ன்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 + 8 + 9 உங்களுக்கு என்னன்னு வருது? 18. அந்த 18 ஸ்கொயர் தான் 324ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு? இங்கே 2 + 5 + 3 எவ்வளோ வரும்? 10. 10 ஸ்கொயர் 100ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th ஒன் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 8, 17 இருக்கா? select the number pair in which two numbers are related in the same way as the numbers of the following number pair. இந்த 8 and 70 எந்த பேட்டர்னில் இருக்குன்னு பார்க்கணும். அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். 8, 17 போது என்ன இருக்குது? 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 8 ஸ்கொயர் 64. அது 70 வரணும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும்? ப்ளஸ் 6 ஆட் பண்ணணும். இப்போது 7 ஸ்கொயர் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 49 தான் வரும். ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் கூட 55 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 9 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 81 ப்ளஸ் 6 ஆட் பண்ணிங்கன்னா 87. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் 6 ஸ்கொயர் 36 வரும். இங்கே 26 தான் இருக்குது. 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 6 31 தான் வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th one. Select the option in which numbers are related in the same way as the numbers of the following set. ஸோ இந்த ஃபாலோயிங் செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து சர்டன் பேட்டர்னில் இருக்கும். அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 10 இருக்குது. இங்கே 4, இங்கே 2, இங்கே 12 இருக்கா? 10லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 வருமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை மல்டிபிள் பை தேர்ட் நம்பர் பண்ணிங்கன்னா தேர்ட் நம்பர் என்னது? 2 பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஃபோர்த் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணி அதை மல்டிபிள் பை தேர்ட் நம்பர் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஃபோர்த் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். செகண்ட் செட்டில் 8 மைனஸ் 5 என்ன வரும்? 3 இன்ட்டு தேர்ட் நம்பர் என்னது? 1 மல்டிபிள் பை 1 உங்களுக்கு ஃபோர்த் நம்பர் 3 வருதா? ஸோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன ஆப்ஷன்ட்டு? 9. 9 மைனஸ் 9 உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். 0 இன்ட்டு 1 0 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 7 மைனஸ் 1 என்ன வரும்? 6. 6 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18 வரும். பட் இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். 8 மைனஸ் 2
6 இன்ட்டு 1 6 வரணும். ஆனால் இங்கே 25 இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். 7 மைனஸ் 2 எவ்வளோ வருது? 5 இன்ட்டு 3 15. ஸோ இங்கே 15 கரெக்டாக இருக்கா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். தேங்க்யூ எவ்ரிவன்.